என்னோட கேள்வி வந்து சாட்டை அண்ணா அவர்கள்கிட்ட சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இல்ல சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஓகே. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டை தான் காரணம். தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. அவர் மட்டும் மக்கள்னா எத்தனை பேர் சொல்றாங்க? எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள்? சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருத பாரு. நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன். உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கேள்வியை வைங்க. நீங்க மக்கள் சொல்லிட்டு ஏதோ 8 கோடி மக்களும் கூடின்னு சொன்ன மாதிரி கருத்து சொல்லாது. டேய் அது உண்மைதானடா? கோவிச்சுக்காதரி. பொதுப்படையா பேசுங்க. சமூக வலைதளங்கள்ல நம்ம பெரும்பான்மையா நான் பார்க்கும்போது ஐயோ ஆஃப் பண்ணுங்க. சாட்டை துரைமுருகன் மட்டும் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆமா. சோ அதனால வந்து அவர் கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லா தஞ்சால சரியா போடும். உங்க கருத்து சரி சரி, நான் பார்த்தேன் வச்சு நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் அவர் கருத்து இருக்கட்டும், அவர் உங்க கருத்து வச்சுக்கோ. நல்ல கேள்வி, தயவுபண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி. 234 தொகுதியில 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரிதானே? தோரா மிரட்டுறீங்களோ? இல்ல சார், நான் என்ன செதச்சிருவேன். 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? மனப்படம் பண்ணதெல்லாம் இங்க ஒப்பிக்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கேள்வி, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டை தான் காரணம். தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களே. நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காடு மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ சீமான் அவர்கள். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஜெயிச்சதுக்கு எங்க அண்ணன் காரணம் மாதிரி இங்க தோற்றதுக்கு இல்ல வீழ்ந்ததுக்கு எல்லாரும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நாளை 40ஆக மாற்றுவதற்கு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனோட நோக்கிய வேலையை நாங்க போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ஒரு தனிப்பட்ட நபர், சாட்டைங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து விஜய்ங்கிற ஒரு ஆளை நான் பேசி ஜெயிக்க வச்சுட்டேன்றாங்க. நான் ஒருத்தன் பேசினாலும் விஜய் ஜெயிச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. 69 படத்துல நடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிடுறேன். திமிரா சொல்றேன், நான் இவ்வளவு பெரிய ஆளு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். உங்களுக்கு பதில் சொல்ல சமூகத்துல இல்ல இல்ல உங்களால விஜய் ஜெயிச்சார் நான் சொல்லலையே. உங்களால விஜய் ஜெயிச்சார் நான் சொல்லலையே. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. சமூக வலைதளத்துல பாத்தீங்கல, அவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல. நீங்க யாரை பாத்தீங்களோ அவங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நான் என்ன கேக்குறேன்னா 8% உங்களோட வாக்கு ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து 4ஆ சரிஞ்சிருக்குது. அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற இடம் கிடைக்கலையா? மத்த நாள்லாம் தொடவே மாட்டீங்க, இன்னைக்கு மட்டும் அங்கேயே. இப்ப அண்ணாமலையும் கட்சி நாங்க ஜீரோல இருந்து தொடங்கணும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. 8ஆ இருந்த வாக்கு சதவீதம் 4ஆ கம்மியா இருக்குது. இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கி இருக்காரு. அடுத்தது தனுஷ், சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் இப்ப எல்லாருமே கட்சி தொடங்கி வராங்கன்னா அந்த 4 0வா போவாதா? யாராங்க பாரு அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் சுத்தமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். எப்படி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிறது? ஏன் நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன், நீங்க ஃபுல்லா பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன். கேள்வி கேளுங்க, உங்க கருத்தை வெளில சொல்லுங்க. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? காரணம் நம்பகத்தன்மை குறைபாடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப களஞ்சியம் அவர்கள் ரொம்ப வருஷமா கட்சி கூட இருந்தாங்க. உங்க கருத்தை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணுங்க, மற்ற பதிவு பண்ணுங்க. கேள்வியை மட்டும் கேளுங்க. எங்களுக்கு பாராட்டாதீங்க. சோரி புடிச்ச மொன்ன நாயி
அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குறுக்குதா இது இப்போ களஞ்சியம் ரொம்ப வருஷமா கூட வந்தாங்க, அவங்க வந்து கட்சி விட்டு வெளில போறாங்க, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க. விஷ்ணு கட்சி விட்டு நீக்கிறீங்க, எதனால நீக்கிறீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. களஞ்சியமும் தம்பி விஷ்ணுவும் கட்சி விட்டு நீக்கப்படுவது கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். உள்கட்சி விவகாரத்தை ஒன்னிந்தியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கட்சி தலைமை அலுவலகத்துக்கு மதியம் 2 மணிக்கு வாங்க, உங்ககிட்ட 1 to 1 நான் சொல்றேன். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஒரு நிமிஷம் சரிம்மா, கட்சியோட உள் விவகாரத்தை ஒன்னிந்தியால பேசுவீங்களா? ஓகே, கட்சியின் உள் விவகாரத்தை ஒன்னிந்தியால பேசுவீங்களான்னு கேக்குறேன். அவனையும் செய்ய விட மாட்டோம், நாங்களும் செய்ய மாட்டோம். இந்த கேப்ல ஓடி போயிரு. திமுக வந்து ஒருத்தர் நீக்கப்படுறாருன்னா திமுக வந்து வெளிப்படையா என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாருன்னு சொல்லுமா? என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். ஒரு கட்சியில இருந்து ஒழுங்கு விதின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஒழுங்கை மீறி அவர் செயல்பட்டாருன்னா கட்சி நீக்கும். அந்த அதை மன்னிப்பு கேட்டு தவறை திருத்தி கொண்டால் திருப்பி இணைச்சுக்கோ. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கட்சியில இருந்து 2 முறை நீக்கப்பட்டிருக்கேன். 2 முறை சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் நீக்கப்பட்டிருக்கு. குச்சமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன் நீக்கப்பட்டேன் அப்படின்னு நான் உட்காந்து பொதுவெளியில பேசிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? திருப்பி அண்ணன் போய் அண்ணனை தப்ப திருத்திக்கிறான்னு சொல்றேன், திருப்பி இணைஞ்சு வேலை செய்யணும்னு சொல்றாரு, திருப்பி நீக்கிறாரு. மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல, உண்மையில பேசாத, யாரையும் தவறா பேசாத அப்படின்னு சொல்ற. சரி நான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன், திருப்பி வாய்ப்பு கொடுக்குறாரு. 2 முறை நீக்கப்பட்டும் தவறை திருத்தி கொண்டதுனால இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டானே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். அவர்கள் தவறு செய்து நீக்கப்பட்டிருக்கலாம், தவறை திருத்தி கொண்டால் இணைக்கப்படலாம். அவ்வளவுதான். என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? 8ல இருந்து 4 இருக்குது. திரும்ப நிறைய பேர் வராங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு. அந்த 4ல இருந்து மறுபடியும் குறையாதா பர்சன்டேஜ்? அதுதான் என்னோட கேள்வி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த தேர்தல் வந்து ஒரு விபரீத விபத்து, இது ஒரு disaster. பேரிடர். இந்த தேர்தல் முடிவு இந்த தடவை தான், இதே போல நடக்காது. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க.